1985 பிப்ரவரி 13 அன்று அதுவரை ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் நடந்திராத மாபெரும் தாக்குதலை விடுதலை புலிகள் நடத்தினார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு அரணோடு அமைக்கப்பட்டிருந்த கொக்கிளை ராணுவ முகாம் தமிழர் பிராந்தியத்தில் ஆயுதம் கொடுத்து குடியேறிய சிங்களர்களுக்கு காவலாக இந்த முகாம் நிறுவப்பட்டிருந்தது. அதன் மீது சுமார் 100க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகள் மோதினார்கள். 5 மணி நேரம் நடந்த இந்த பரபரப்பு சண்டையில் மொத்தம் 106 சிங்கள சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். அடிப்பட்ட சிங்கள சேனைகள் முல்லைத்தீவு அகதிகள் முகாமிற்கு சென்று 52 அப்பாவி அகதிகளை படுகொலை செய்து மன ஆறுதல் தேடிக்கொண்டது. பிப்ரவரி 20ஆம் தேதி எல்லையை நாம் ஆக்கிரமிக்காவிட்டால் எல்லை நம்மை ஆக்கிரமிக்கும் என்று அதிபர் ஜெயவர்தனா நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். அதன்படி மேற்கு மன்னாரில் இருந்து கிழக்கே முல்லைத்தீவு வரை உள்ள பரப்பில் 30,000க்கும் மேற்பட்ட சிங்களரை குடியமர்த்தும் திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். எல்லா குடும்பத்திற்கும் 1/2 ஏக்கர் நிலம், வீடு கட்ட தேவையான பணம், அது தவிர ஒவ்வொரு குடியிருப்புக்கும் 25 இயந்திர துப்பாக்கிகளும் 200 கை துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் 1984 ஏப்ரல் மாதம் போராளி குழுக்கள் பல ஒரே குடையின் கீழ் திரண்டன. டெலோ, ஈரோ, EPRLF இயக்கங்கள் ஒன்றிணைந்து ஈழம் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பிரபாகரனும் உமாவும் பழைய பகையை ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய கூட்டமைப்பில் இணைந்தனர். EPRLF தலைவர் பத்மநாபாவை பிரபாகரன் முதன்முறையாக சந்தித்தது அப்போதுதான். ஈழ தேசிய விடுதலை முன்னணியில் விடுதலை புலிகள் இணைந்ததை தொடர்ந்து ஏப்ரல், மே மாதங்களில் மிக காட்டமான தாக்குதலை அரசு படைகளுக்கு எதிராக இந்த போராளி குழுக்கள் நடத்தின. ஒவ்வொரு முறையும் போராளிகளின் சண்டையில் இலங்கை தரப்பில் இழப்பை சந்திக்கும் போதெல்லாம் பொதுமக்களையே சிங்கள ராணுவம் திருப்பி தாக்கிக் கொண்டது. அதனால் பாதுகாப்பின்மை உணர்ந்த தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவுக்கு அகதிகளாக தப்பித்து வந்தனர். ஆயிரத்தி 1985 மே 14ஆம் நாள் பௌர்ணமி தினம். அன்று சிங்கள பௌத்தர்களுக்கு முக்கியமான நாள். அனுராதபுரத்தின் மத்திய பேருந்து நிலையத்திற்குள் பஸ்ஸை செலுத்தி சென்ற விடுதலை புலிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். அதன் பிறகு அனுராதபுர போதி மரத்திற்கு வந்து அங்கேயும் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் மொத்தம் 148 பேர் கொல்லப்பட்டனர். அனுராதபுரம் படுகொலை சம்பவத்திற்கு அடுத்த நாள் மிக குரூரமான வன்கொலையை அந்த தீவின் தமிழ் மக்கள் சந்தித்தனர். அத்தீவு மக்கள் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும் என்றாலும் படகில் தான் பயணித்தாக வேண்டும். அப்படித்தான் ஒரு நாள் குமுதினி என்ற பெயர் தாங்கிய ஒரு படகில் 80 பேர் பயணம் செய்தனர். அந்த படகை வழிமறித்து ஏறிய நைனா தீவு கடற்படை முகாமை சேர்ந்த 7-8 சிங்கள கடற்படை வீரர்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட 48 பேரை அநியாயமாக சுட்டுக் கொன்றனர். இலங்கை வரலாற்றில் நிராயுதபாணிகள் மீது நடுக்கடலில் நடந்த அப்பட்டமான கொடூர தாக்குதலாக இது கருதப்படுகிறது. மேலும் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனைக்கு பக்கத்தில் உள்ள நற்பட்டி முனை என்ற கிராமத்தில் 40 தமிழ் இளைஞர்களை பிடித்துச் சென்ற கமாண்டோக்கள் சுடுகாட்டுக்கு இட்டுச் சென்றனர். அங்கே புதைக்குழி தோண்டுமாறு அவர்களுக்கு உத்தரவளிக்கப்பட்டது. தோண்டி முடித்தவுடன் அப்படியே அவர்களை சுட்டு அவரவர் தோண்டிய குழிகளில் உள்ளே தள்ளி மூடிவிட்டு கைமண்ணை உதறிக்கொண்டு போனார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அனைத்து தரப்பினரையும் கூட்டி உட்கார வைத்து பேசி பார்த்தால் என்ன என்று அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்திக்கு தோன்றியது. உடனே பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அதன்படி 1985 ஜூலை 8ஆம் தேதி பூடான் தலைநகர் திம்புவில் பேச்சுவார்த்தை தொடங்கியது.
அன்றைய தினம் தமிழ் ஈழம் கோரி யாழ்ப்பாண நகரில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுவேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஈழம் வேண்டும், பேச்சுவார்த்தை வேண்டாம், போர் நிறுத்தம் ஒழிக என்று எழுதிய பேனர்களை தாங்கி பிடித்து ஊர்வலம் போனார்கள். இதனால் பிரபாகரன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாமல் தன் பிரதிநிதிகளை மட்டுமே அனுப்பி வைத்தார். பத்மநாபா, பாலகுமார், சீரி சபாரத்னம் ஆகிய மூவரும் கூட கூடான் பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக செல்லாமல் தமது பிரதிநிதிகளை அனுப்பி வைத்தனர். தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் அமிர்தலிங்கமும் அவர் சகாக்களும் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது இலங்கையில் அரசியல் தீர்வு காண இலங்கை வாழ் தமிழ் மக்களை ஒரு தனி தேசிய இனமாக அங்கீகரிப்பது, தமிழ் மக்களுக்கு வரலாற்று ரீதியான தாயகம் உண்டு என்பதை அங்கீகரிப்பது, தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு, தமிழ் மக்களுக்கு அனைத்து அடிப்படை மனித உரிமைகளும் குடியியல் உரிமைகளும் உண்டு என்ற 4 கோட்பாடுகளை தமிழ் பிரதிநிதிகள் முன்வைத்தனர். ஆனால் ஒப்புக்கு நடத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை நாடகத்தால் உருப்படியாக எதுவும் சாதிக்க முடியவில்லை. இந்த தேசத்தில் எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடந்தன. பேசி எதுவுமே இங்கு கொண்டு வரப்படவில்லை. பேசி எதையுமே சிங்கள பேரினவாதிகள் தமிழருக்கு தரவில்லை. அடித்துத்தான் பெற்ற வரலாறு இருக்கின்றது. அது எங்களுடைய பலம். அந்த பலம் எப்படி வந்தது என்று சொன்னால் தலைவரின் வழிகாட்டலில் வந்தது. கிழக்கு மாகாணத்தை தமிழ், முஸ்லிம், சிங்கள பகுதிகள் என 3ஆக பிரித்து அதில் தமிழ் பகுதியை மட்டும் வடக்கு பிராந்தியத்தோடு இணைக்க சொல்வதே ஜெயவர்த்தனாவின் திட்டம். அப்படி இணைந்து உருவாக்கும் மாநிலத்தை மட்டும் தமிழரின் பூர்வீக நிலமாக சுருக்கி அடையாளப்படுத்துவதே அவரது நோக்கம். மேலும் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரிவு அளிப்பதன் மூலம் தமிழர் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே நிரந்தர பிளவு ஒன்றை ஏற்படுத்தி விடலாம் என்று அவருக்கு தெரியும். எப்படியும் இந்த திட்டத்தை புலிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் இந்தியா பிரபாகரன் மீது கோபம் அடையும் என்றும் சமாதானமான தீர்வு காண்பதில் புலிகளுக்கு நாட்டமில்லை என்று கூறி உலக நாடுகளிடம் பிரச்சாரம் செய்யலாம் என்பது ஜெயவர்த்தனாவின் கணிப்பாக இருந்தது. இந்த நிலையில்தான் சென்னையில் அந்த பயங்கர சம்பவம் நடந்தது. 1986 நவம்பர் 1 தேதி தீபாவளி திருநாள். சென்னை மாநகரம் எங்கும் பட்டாசுகள் வெடித்தன. டக்ளஸ் தேவானந்தா மட்டும் துப்பாக்கியை வெடித்து தீபாவளி கொண்டாடினார். பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல. சென்னை சூளமேடு பகுதியில் தேவானந்தாவின் EPRLF ஆட்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் சின்னதாக ஒரு வாய் தகராறு. பொறுமை இழந்த தேவானந்தா தானியங்கி துப்பாக்கியை எடுத்து சுட்டார். அதில் இளம் வழக்கறிஞர் ஒருவர் கொல்லப்பட்டார். பல பொதுமக்களுக்கு காயம். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டு பண்ணியது. திருநாக்கரசு எங்க மச்சனும் சார், அவரு MA படிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி அநியாயமா அவரை சுட்டுட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வீட்டுல சாப்பிட்டு நின்றாரு. ஐயா குடு குடு குடுன்னு ஓடினாரு. என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு ஓட சொல்ல அதுக்குள்ள அவங்க ஒரே பிரச்சனை பண்ணி துப்பாக்கி எடுத்துன்னு வந்து நின்றாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுன்னு. அப்போ இருப்பா என்னன்னு கேட்டுனே போனாரு. ஐயா அப்படியே அவனுங்க பண்ண குண்டு வந்து இந்த சைடு சுட்டு இந்த சைடு இந்த பக்கம் வந்துடுச்சு. வந்ததும் அவரே தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு. விழுந்த உடனே எல்லாரும் கல்லும் கட்டையும் எடுத்து அடிச்சாங்க. அவரை அடிச்சதும் நாங்க என்ன பண்ண முடியும், கீழே விழுந்ததும் நாங்க எடுத்துக்கணும் அழுதுக்கணும் தூக்கினோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அவரு தான் ஐயா எங்க குடும்பத்துக்கு, வேற யாரும் இல்லை ஐயா. எல்லாம் படிப்பு கூட இல்லை அந்த பிள்ளைங்களுக்கும். அவர் படிச்சுதான் ஐயா எங்களெல்லாம் காப்பாத்துக்கிட்டாரு. 5 அக்கா தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் ஆகாது இருந்தது. அவர் இருந்திருந்தாருன்னா 5 பேருக்கும் நல்ல கல்யாணம் பண்ணி நல்லா கொடுத்துருப்பாரு. நாங்க தாழ்த்தப்பட்டவங்க எங்களை இந்த மாதிரி சுட்டுட்டு எங்களை யாருமே கண்டுக்கல ஐயா. நாங்க இன்னைக்கு ரொம்ப வேதனையில வாடின்னு இருக்கிறோம். 24 வருஷமா எதுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. முதலமைச்சர் MGR குதித்து போனார். சென்னை நகர போலீஸ் கமிஷனர் வால்டர் தேவாரம் தேவானந்தாவை உள்ளே வைத்தார். ஆனால் அவர் விரைவில் விடுதலை செய்யப்பட்டார் என்பது வேறு விஷயம். தேவானந்தாவின் விடுதலை பற்றி கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டக்ளஸ் தேவானந்தா உளவுத்துறையின் உதவியுடன் ரகசியமாக விடுதலை செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார் என்று பழ நெடுமாறன் குறிப்பிடுகிறார். இந்நிலையில் டெல்லிக்கு போயிருந்த புளோட் தலைவர் உமா மகேஸ்வரன் அங்கேயே வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். தமிழகத்தில் புலிகள் பலரும் கைது செய்யப்பட்டனர். பிரபாகரனும் பாலசிங்கமும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். போலீஸ்காரர்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி
LTTE என்றால் என்னவென்று பாலசிங்கத்தை கேட்டதோடு போட்டோ எடுத்து கைரேகை பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் வீட்டு காவலில் தான் வைக்கப்பட்டனர். இந்த கைது நவம்பர் மாதம் பெங்களூரில் சார்க் மாநாடு நடக்கும் போது ஜெயவர்த்தனா முன்வைக்கும் தீர்வை மறுக்காமல் ஏற்க வேண்டும் என்று மிரட்டுவதற்காகவே ஆபரேஷன் டைகர் என்ற மிரட்டல் நாடகம் நடத்தப்பட்டது. நவம்பர் 17ஆம் தேதி இந்திய விமானப்படை விமானம் மூலம் பிரபாகரனுடன் பாலசிங்கமும் பெங்களூர் அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கே இலங்கைக்கான இந்திய தூதர் தேசின் வெளியுறவுத்துறை செயலாளர் AP வெங்கடேஸ்வரன், அமைச்சர் நட்வர் சிங் போன்றோர் பிரபாகரனிடம் பேசி பார்த்தார்கள். ஆனால் தமிழ் தாயகத்தை விட்டுக் கொடுக்கும் வரலாற்று தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் மறுத்தார். Very beautiful children. We want to see them grow அவங்க பெரியவங்கள அவர்த்தி பார்க்கணும்னு in peace, அமைதியான சூழ்நிலை, அழகான சூழ்நிலை, and lead a secure life. தற்காப்புவான வாழ்க்கையை நடத்தணும். நீங்களும் ஒரு ராணுவ இருக்க நீங்க எந்த ஒரு ராணுவத்தை நானுமே ராணுவத்தில் இருக்கிறாங்க, எந்த ஒரு ராணுவத்தில் இருக்கிறதையும் தங்களை கடமையை யோசிக்கிறவங்களையும் தங்களை பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறாங்க. மனம் தளராத ராஜீவ் MGR பெங்களூருக்கு அழைத்தார். தனது அமைச்சரவை சகா பன்ருட்டி ராமச்சந்திரனோடு வந்த தமிழக முதலமைச்சராலும் தனது நிலையில் உறுதியாக இருந்த பிரபாகரனை சம்மதிக்க வைக்க முடியவில்லை. கிழக்கு பிராந்தியத்தின் 1/3 பகுதியும் வடக்கு பிராந்தியமும் ஒன்றிணைந்து உருவாகும் மாநிலத்திற்கு பிரபாகரனை முதலமைச்சர் ஆக்குவதாக ஆசை காட்டப்பட்டது. அதற்கும் அவர் மசிவதாக இல்லை. ராஜீவ்காந்திக்கே சொன்னேன், நான் பதவி ஏற்க மாட்டேன். அவையோட ஐடியா இருந்தது பிரபாகரன் முதலமைச்சர். பிரபாகரன் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்றாலே என்ன அர்த்தம்? வெளியுறவத்தை பிரிட்டிஷ் வந்து பார்த்து கொண்டு போயிடும். அப்ப என்ன சொல்ல போறோம்? இந்திய இலங்கை உடன்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அதுல எங்களுக்கு எந்த வித எங்களுடைய அனுமதியை பெற்று அந்த உடன்பாடு நடக்க இல்லை. ஜெயவர்த்தனா எதிர்பார்த்தபடி பெங்களூரு ஒப்பந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. இந்தியாவுக்கும் புலிகளுக்குமான இடைவெளி அதிகமானது. மக்களின் பிரதிகளாகிய உண்மையோ கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுது அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் தில்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழக மக்களின் உண்மையான உணர்வுகளை, கோரிக்கைகளை ராஜீவ்காந்தி தலைமையிலான அரசு புரிந்து கொள்ளாமல் எப்படியாவது ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதையும் அவர் புரிந்து கொண்டார். இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை இந்திரா காந்தி நிர்வாகத்திற்கும் ராஜீவ்காந்தி நிர்வாகத்திற்கும் அணுகுமுறையில் இருந்த இந்த மாறுபாடு அவருக்கு மிக வசதியாக போனது. சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் சார்க் மாநாட்டின் போது இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்திய புகழை அடைந்து விடலாம் என்று நினைத்த ராஜீவ்காந்திக்கு பிரபாகரனின் உறுதி எரிச்சலை கிளப்பியது.